மீன் டைம் அவர் வரத்துக்குள்ள இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்ட்டை தான்ப்பா நீங்க எல்லாருமே ரியல் டைம்ல எக்ஸ்போஷர் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன். ரியல் டைம்ல நீங்க பிபிஓவா இருக்கட்டும், கேபிஓவா இருக்கட்டும், எந்த கம்பெனி உள்ள போனாலும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும்பா. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க லாகின் பண்ணும்போது உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுதான், இதை வச்சு லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கான மெயில் தான் இப்போ நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த கண்டென்ட்டை தான் நான் சிவாக்கு அனுப்பி விடுவேன். அவரோட கம்பெனி இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பி விடுவேன்ப்பா. இங்க பாருங்க, தெளிவா சொல்லிடுச்சு பாருங்க. சிவா, நீ இந்த யூஆர்எல்ல தான் லாகின் பண்ணணும். ஓகேவா? நீ லாகின் பண்ணும்போது ஜியூஐ வழியா லாகின் பண்றா இந்த கண்டென்ட்டை போடுவேன், யூசர் நேம் பாஸ்வேர்டை. சிஎல்ஐ வழியா போறேன்னா இந்த கண்டென்ட்டை போடுவேன். இது எல்லாமே நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா காமிப்போம். நீங்க என்ன யோசிக்கலாம், இது என்ன பாஸ்வேர்டு மட்டும் இங்க வரவே இல்லை, மற்ற எல்லா கண்டென்ட்டும் பிக்கப் பண்ணிடுச்சு, பாஸ்வேர்டு மட்டும் வரல. ஏன் பாஸ்வேர்டு வரல? பிகாஸ் இது நான் கஸ்டம் பண்ண பாஸ்வேர்டு. கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன கொடுத்தேன்? ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டா கொடுத்தேன். ஒருவேளை நான் ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணியிருக்கும்பா. நான் கஸ்டமைஸ் பாஸ்வேர்டு கொடுத்ததுனால அதால் பிக்கப் பண்ண முடியல. நான் இந்த இடத்துல போய் என் கஸ்டமைஸ் பாஸ்வேர்டை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெயிலை நான் சிவாக்கு அனுப்பிடுவேன். மீன் டைம் நான் ஒரு யூசரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் எந்த அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். என் ரூட் அக்கௌண்ட்டு இன்னும் நான் ஐஏஎம் உள்ள போகவே இல்லை. ஒரு வாட்டியும் நான் எந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறேன்றதை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ணுறது EC2ன்றது என் ரூட் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும். அதனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ 1 மினிட் இருங்க, நான் பண்ணுறதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நான் சர்வரு கிரியேட் பண்ணேன். ஆனால் நான் யாராக கிரியேட் பண்ணியிருக்கேன்? ரூட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது அக்கௌண்ட் ஓனரு கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இதுக்கப்புறம் சிவா தான் வந்துட்டு EC2 பார்க்க போறாரு. கரெக்டா? நான் என்ன பண்ணிட்டேன், அவருக்கு ஃபுல் பர்மிஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். இந்த லாகின் வழியா இப்போ சிவா உள்ள போய் லாகின் பண்றாருன்னா இந்த சர்வர் அவருக்கு அங்க காமிக்குமா காமிக்காதா? சூப்பர். எஸ், இது காமிக்கும். எப்படி இது காமிக்கும்? ஏன்னா சிவாக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஷோ. நான் வெளியில நீங்க அக்கௌண்ட் ஓனரா கிரியேட் பண்ணாலும் சரி, யாரா கிரியேட் பண்ணாலும் சரி, நான் ஒரு சர்வீஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டீடைல் காமிக்கும். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டு இருக்காரு யாருன்னு பாருங்க. சிவா லாகின் பண்ணிட்டு இருக்காரு.
இது என்னோட டிஃபால்ட்டான சேவ்டு கண்டென்ட், அதை பார்க்காதீங்க. எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். எஸ் யூ கைஸ் ஆர் ரைட். நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், அதனால வரும். இப்போ சிவான்றவர் எந்த லிங்க் வழியாக போனார்? இப்போ நான் தான் சிவா, ஓகேவா? ஜஸ்ட் அசியூம் நான் தான் சிவா. இந்த லிங்க்கை நான் போட்டேன், ஏன்னா எனக்கு ஈஸி டூவில் வேலை கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் போட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டீமுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. க்ளவுட் ஒன் ஸ்டேஜ், ஓகேவா? நீங்கள் ஒரு ஐஏஎம் யூசர். இப்போ இங்கே பார்த்தீங்களா, ஐ எம் நாட் ரூட் யூசர், சைன் இன் அஸ் ஐஏஎம் யூசர். அந்த லிங்க் போட்டோன்னே உங்கள் யூசர் நேம் என்ன, உங்கள் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது. அதுக்கும் எனக்கு இந்த டாக்குமெண்ட்லேயே அனுப்பிடுவாங்க, சிவா admin@123 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே போயிட்டு யூசர் நேம் கொடுத்துட்றேன், பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். லெட் மீ சைன் இன். இப்போ நான் உள்ளே போனோடனே பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் செட் பண்ணனா தெளிவா. நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் உள்ளே போன உடனேவே, சிவான்றவர் லாகின் பண்ண உடனேவே அவரை பாஸ்வேர்டு மாற்ற சொல்லு. ஏன்னா பாஸ்வேர்டு இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, அதனால் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஸோ சிவா இப்போ போயிட்டு பாஸ்வேர்டை மாற்றுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னோட ஓவர் ஆயிடுச்சுப்பா. ஓகே, நான் இப்போ டேஷ்போர்டு வரட்டும் இருங்க. இங்கே பாருங்க, இங்கே என்ன காமிக்குது பாருங்க, இது ரூட் யூசர். ரூட் யூசருக்கு எப்படி காமிக்குது, ஆனால் இவர் ஐஏஎம் யூசர். ஐஏஎம் யூசருக்கு பாருங்க, சிவா @cloud1-stage. நான் என்ன சொன்னேன், இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளதான் இந்த அக்கௌண்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அதை நான் உங்களுக்கு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவேன்? இங்கே ட்ராப் டவுன் பண்ணி பாருங்க, இங்கே இருக்க அக்கௌண்ட் நம்பர் என்ன அக்கௌண்ட் நம்பர்? இது என் ரூட் யூசரோட அக்கௌண்ட் நம்பர்ப்பா. கரெக்டா சேம் அக்கௌண்ட் நம்பர் தான் அங்கேயும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த அக்கௌண்ட்டு அந்த மெயின் ரூட் அக்கௌண்ட்டுக்கு உள்ள இருக்கிறது. ஓகேவா? திஸ் யூசர் பிலாங்ஸ் டு மை ரூட் அக்கௌண்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உள்ள போயிட்டு EC2 ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இவருக்கு நான் EC2ல தான் வேலை கொடுத்துருக்கேன், அதனால EC2 ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்கா LNX மிஷினு. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணாலும் இவருக்கு ஒரு சர்வீஸில் ஃபுல் ஆக்சஸ் இருக்குன்னா ஹீ காட் தட் ப்ரிவிலேஜ் டு டூ எனிதிங். இன்னும் சிம்பிளாக நான் சொல்லணும்னா, உங்கள் அப்பா கிட்ட ஒரு வீட்டு சாவி இருக்குது, உங்ககிட்டயும் அதே வீட்டு சாவி இருக்குது, சரியா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அப்பா இல்லாத டைமில் அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்கள் அப்பா என்ன தான் வீட்டோட ஓனராக இருந்தாலும் வந்தால் வண்டியை பார்க்க முடியுமா? வண்டியை பார்க்க முடியாது. கரெக்டாக அதே மாதிரி நான் இவருக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டேன், சிவாவுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டேன்ப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவர் இதை போய் டெலிட் பண்ணார்னா டெஃபினட்டா எனக்கு ரூட் அக்கௌண்ட்லயே டெலிட் ஆகும். இட் வில் எஃபெக்ட். கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். சிவாவுக்கு நான் EC2க்கு மட்டும் தானே பர்மிஷன் கொடுத்துருக்கேன், வேற ஏதாவது சர்வீஸ்க்கு பர்மிஷன் இருக்கா? அப்போ வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா, சிவாவால் ஓப்பன் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஒரு சினாரியோ வருது. இப்போ என்ன தெரியுமா சினாரியோ நான் சொல்கிறேன். கிளைண்ட் இப்போ சொல்கிறாங்க, Cloud1க்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எனக்கு S3ல எத்தனை பக்கெட் இருக்கோ, பக்கெட்னா ஃபோல்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கோ அத்தனை சர்வர் எனக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? இப்போ நான் ரூட் யூசராக நான் போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, ரூட் யூசருக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். ரூட் யூசர் எது உள்ள வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், ஏன்னா இவர் தான் அக்கௌண்ட்டோட ஓனர், அதனால ஹீ காட் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். ரூட் யூசரா போகும்போது பாருங்க இத்தனை பக்கெட் இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. கரெக்டா? இங்க போய் பாருங்க, இவருக்கு நான் EC2க்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், S3க்கு
இவர் ஓப்பன் பண்றாரு. சரி கிளையண்ட் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கே, எத்தனை பக்கெட் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஏன்னா அத்தனை சர்வர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள வந்து பார்த்தா இவருக்கு ஒரு எரர் அடிக்குதுப்பா. இங்க என்ன சொல்றேன்னா, நீயாவது உன்னோட AWS அட்மினிஸ்ட்ரேட்டராவது உன் பர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நீ ரிஃப்ரெஷ் பண்ணி பாரு, உன்னால பார்க்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்கல. நீ EC2ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ EC2ல அட்மினா கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா S3 உள்ள கூட உன்னால வர முடியாது, ஏன்னா உனக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்றாருன்னா, சிவா அங்கிருந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு. ஓகேவா, ரியல் டைம்ல நம்ம இப்படிதான் ஒர்க் பண்ணுவோம். அதனால தான் நான் ரியல் டைம் சினாரியோலயே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் கான்செப்ட். சிவா அங்கிருந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு. இந்த மாதிரி கிளைண்ட்டு எத்தனை பக்கெட்ஸ் இருக்கோ அத்தனை சர்வர் வந்துட்டு எனக்கு கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஆனா நான் உள்ள போய் S3 பார்க்கும் போது எனக்கு பெர்மிஷன்ஸ் இல்லை. கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ பெர்மிஷன்ஸ் இன் ஆர்டர் டு வியூ S3 பக்கெட். S3 பக்கெட் மட்டும் எத்தனை இருக்குன்னு பார்க்கறதுக்கு எனக்கு பெர்மிஷன் தரீங்களா அப்படின்னு சிவா அங்கிருந்து எனக்கு மெயில் அனுப்புறாரு. நான் இங்கே வெரிஃபை பண்ணிப்பேன் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நீடு இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், நீடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் போயிட்டு இப்போதான் நான் செகண்ட் சினாரியோ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பாலிசியை கஸ்டமைஸ் பண்ண போறேன் பாருங்க. நான் டிஃபால்ட் பாலிசியை அட்டாச் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. டைரக்டா போயிட்டு நான் சிவா உள்ள S3 அட்டாச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் கஸ்டமைசேஷன் எப்படின்னு காமிக்கணும் இல்லையா, அதனால இப்போ நான் பாலிசியை எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்றேன். லெட் மீ கோ ஆன் வித் பாலிசி. இந்த இடத்துல இந்த ஃபில்டர் பாலிசிஸ் பாருங்களேன். இப்போ நான் இந்த கஸ்டம் மேனேஜ்டு ஏதாவது நான் பாலிசி வச்சிருந்தேன்னா எனக்கு இங்கே காமிக்கும். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி திங், இட்ஸ் எம்டி. AWS மேனேஜர் எத்தனை இருக்கு, 816 பாலிசிஸ் வச்சிருக்காங்க, டிஃபால்ட் பாலிசிஸ். இப்போ நம்ம போய் ஒரு பாலிசி கிரியேட் பண்ண போறோம். லெட் மீ கிளிக் ஆன் கிரியேட் பாலிசி. என்கிட்ட கேட்கும் எந்த சர்வீஸ்க்காக இந்த பாலிசியை நீங்க கிரியேட் பண்றீங்க. சிவாக்கு நான் என்ன பர்மிஷன் தரணும், S3க்கான பர்மிஷன் தரணும். கரெக்டா? ஸோ S3ன்ற சர்வீஸை முதல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு என்ன கேக்குதுன்னா, S3ல என்ன மாதிரி பாலிசி தர போறீங்க. நான் என்ன மாதிரி பாலிசி மட்டும் அவர் தரணும், வெறும் பக்கெட்டை மட்டும் லிஸ்ட் பண்ணு, வேற எந்த பர்மிஷனும் கிடையாது. அப்படின்னா என்ன பர்மிஷன் தெரியுமா, இதுதான் லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ். S3 உள்ளே பாருங்க, சிவாக்கே உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ்ன்றத ஆக்ஷன்ல போயிட்டு எனேபிள் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறமா தான் உன்னால பார்க்க முடியும்னு சொல்லுது. அப்ப இப்போ நான் சிவாக்கு அந்த பக்கெட் மட்டும் தான் அவர் ஆக்சஸ் பண்ணும். உள்ள போய் அவர் கிரியேட் பண்றதுக்கோ எடிட் பண்றதுக்கோ சேஞ்சஸ் பண்றதுக்கோ எந்த ஆப்ஷனும் நான் கொடுக்க கூடாது. ஏன்னா நீட் என்னது, வெறும் எத்தனை பக்கெட் இருக்கோ அத்தனை சர்வர் கிரியேட் பண்ணும். அப்ப அவர் பக்கெட்டை பார்த்தா மட்டும் போதும் எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு. அதனால இதை மட்டும் நான் கொடுத்துட்டு லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். S3 வியூ பக்கெட். கீழே வந்துட்டு பாலிசியை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சிவாவால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? சிவாவுக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாலிசி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சிவாவால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? இந்த S3 பக்கெட்டுக்கு ஆக்சஸ் இருக்குமா? ஓகே சரி, எஸ் எக்ஸாக்ட்லி. நான் என்ன பண்ணேன்னு மட்டும் நல்லா பாருங்களேன். நோ கைஸ், நல்லா லிசன் பண்ணுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், பாலிசி கிரியேட் பண்ணும்போது பாலிசி மட்டும்தான் கிரியேட் பண்ணேன். நான் கிரியேட் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் சிவாவை அட்டாச் பண்ணனா, நல்லா பாருங்க எத்தனை ஸ்டெப்ஸ் நான் எடுத்துட்டு வந்தேன் கிரியேட் பாலிசியில. என்ன பாலிசி கொடுக்க போறீங்க, என்ன ஆக்ஷன் கொடுக்க போறீங்க, அடுத்து அந்த லாஸ்ட் பேஜ்ல வந்துட்டு பாலிசியோட பேர் வச்சேன். கரெக்டா? பட் இந்த பர்சனுக்கு தான் இந்த பாலிசி நான் ஏதாவது ஒரு இடத்துல போய் அட்டாச் பண்ணனா, பண்ணல இல்ல. அப்ப நான் அதை பண்ணாதானே என்கிட்ட இந்த யூசரால இதை ஓப்பனே பண்ணி பார்க்க முடியும். வேணா நான் இங்க உங்க இதுக்காக நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். பாலிசி நான் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா நான் யூசரை டேக் பண்ணோம் இல்லையா, நான் பண்ணலையே. அப்ப அடுத்து நான் என்ன பண்ணோம், யூசர்ஸ் உள்ள போயிட்டு இப்போதான் நான் வந்துட்டு இந்த பாலிசியை இவருக்கு அட்டாச் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு நான் பாலிசி மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சிவாவை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் பெர்மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல போங்க. இப்போ நான் இந்த இடத்த எடுத்துட்டு வருவேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்பதான் இதை கிளிக் பண்ணுவேன்.
attach existing policies directly. இதை கிளிக் பண்ணிட்டு S3 view bucketன்னு வச்சோமா, இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து add permissions. இப்போ நான் சிவாக்கு இந்த பர்மிஷனை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நான் சிவாவுக்கு ரிட்டர்ன் மெயில் போட்டுட்டேன். சிவா நீங்கள் கேட்ட மாதிரி வந்துட்டு பக்கெட்டை வியூ பண்ணுறதுக்கான ஆக்சஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே போய் வியூ பண்ணிட்டு உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிவா வர்றாரு, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறாரு. வந்தாச்சா? அங்கே ரூட் யூஸராக என்னால் எந்த பக்கெட்லாம் பார்க்க முடிஞ்சதோ அத்தனை பக்கெட்டே எனக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சா? ரைட். ஆனால் ஆக்சஸ் பாருங்கள் தெளிவாக சொல்லிடுச்சு. நான் பக்கெட்டை வியூ பண்ண மட்டும் தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். உள்ளே போய் எதுவும் நீ எதுவும் அந்த இடத்துல டச் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. யூ காட் இன்சஃபிஷியன்ட் பர்மிஷன். அதனால் நான் இதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ண என்ன சொல்லுது, உனக்கு இந்த பர்மிஷன் கிடையாது. லிஸ்ட் பக்கெட்டுன்ற பர்மிஷன் இருந்தால் தான் உன்னால் இதுக்குள்ளே வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு உனக்கு இந்த பர்மிஷனை உன்னோட அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கல அப்படின்னுடுச்சு. ஓகேவா? ஆனால் அதுவே ரூட் யூசரில் போய் பாருங்கள், ரூட் யூசர் என்ன வேணாலும் பண்ணலாம். as I said earlier, அவருக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்குது. உள்ளே போகலாம், கிரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். பிகாஸ் ஹீ இஸ் த ஓனர். லாஸோ ப்ராஃபிட்டோ ஓனர் தான் பேர் பண்ண போகிறாரு. கரெக்டாக? ஸோ அதனால் நமக்கு ஓனர் ஆஃப் த அக்கௌண்ட்டுக்கே எல்லா பெர்மிஷன்ஸும் இருக்கும். பட் சிவாவுக்கு எனக்கு தேவையான பெர்மிஷனை மட்டும் கொடுத்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, நான் ஐஏஎம்கான குரூப்பை க்ரியேட் பண்ணேன். அந்த குரூப்பில் போய் சிவான்னு ஒரு யூஸரை ஆட் பண்ணேன். அவருக்கு ஜிஓஐ ஆக்சஸும் கொடுத்தாச்சு, சிஎல்ஐ ஆக்சஸும் கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அவருக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அவர் அங்கே லாகின் பண்ணிட்டார். EC2 உள்ளே போகிறாரு. EC2 எல்லாமே பார்க்க முடியுது. ஆனால் கிளைண்ட்டோட நீடு S3 பக்கெட்டை பாருங்க. S3 பக்கெட்டை பார்க்க முடியல. என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டார். எஸ், நான் உனக்கு பர்மிஷன் தரேன்னு சொல்லிட்டு பக்கெட்டை மட்டும் வியூ பண்ணுறதுக்கான பர்மிஷனை நான் கொடுத்துட்டேன். அப்புறம் திரும்ப போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ பக்கெட்டை வியூ பண்ண முடியுது. இந்த டாஸ்க் வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஐ கிரியேட்டட் அ குரூப், ஐ கிரியேட்டட் யூசர், ஐ கிரியேட்டட் பாலிசி, ஐ கஸ்டமைஸ்ட் மை பாலிசி. இப்போ இது வரைக்கும் கிளியரா? இது ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. வி ஆர் கோயிங் டு சி ரோல்ஸ் நவ். யூசர் பர்மிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஒன்று ரிவோக் பண்ணி செக் பண்ணி காட்டுறீங்களா? நம்ம இந்த பர்மிஷன் கொடுத்தோம், இந்த பர்மிஷன் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட்டும் பண்ண முடியும் உங்களோட பர்மிஷனை. இல்லை இப்படி கொடுத்துட்டு டைரெக்டாக ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு டெலிட் யுவர் பாலிசி, இந்த பாலிசியை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப சிவாக்கு பர்மிஷன்ஸ் போயிடும். ஓகேவா? இது உள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்க பாலிசிஸ் இப்போ இங்கே காமிக்குதா? யூஸராக இந்த பர்மிஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குதா? S3 பக்கெட்டுக்கு இருக்குது, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொன்னேன், அதுக்கப்புறமா EC2க்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஒருவேளை நான் இந்த டெலிட் பட்டனை கொடுத்து இனிமேல் இவருக்கு இந்த இதில் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா, ரிமூவ் ஃப்ரம் திஸ் குரூப் நான் கொடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் அவர் EC2 உள்ளே போகிறாரு அப்படின்னா பர்மிஷன்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போ ரோலுக்கு எனக்கு இந்த பர்மிஷன் வேணும், அதனால தான் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பு தான். இதை கிளிக் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. திரும்ப அவர் S3 உள்ளே போனார்னா வராது. S3 உள்ள அவரால் போக முடியாது. முன்னாடி அடிச்சு அதே பெர்மிஷன் டினையல் மெசேஜ் அவருக்கு வரும். ஓகே? ஓகே. எஸ். வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस இருக்கா? அக்ஷய். எஸ். சாயர், எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டவுட்டிங்க. இப்போ நீங்க இங்க ஒரு யூசர் மட்டும் சிவான் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருந்தீங்க. ஆனா இப்போ குரூப்புக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். நம்ம EC2 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தனால யூசர் எத்தனை பேர் கிரியேட் பண்ணாலும் அதே ஆக்சஸ் தான் இம்ப்ளை ஆகும்ல யூசர்ஸ்க்கு. நான் அந்த யூசர்ஸ்க்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கணும்னா மட்டும் தான் அந்த குரூப்ல அட்டாச் பண்ணுவேன். சரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் இருக்காங்க யூசர்ஸ். ஒருத்தருக்கு S3ல ஃபுல் ஆக்சஸ் வேணும், இன்னொருத்தவங்களுக்கு வேற சர்வீசஸ். EC2 வேண்டாம் அப்படின்னா அது எப்படி கஸ்டமைஸ் பண்றது நம்ம? சேம் இப்போ நம்ம பண்ண மாதிரியே தான். நான் யூசர் கிரியேட் பண்ணேன் இல்லையா? யூசர் கிரியேட் பண்ணும்போது நீங்க அந்த ஸ்டெப்பை நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா? 3 இடத்துல எனக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லுச்சு. கரெக்டா? ஒரு பெர்மிஷன் குரூப் வழியா ஆட் பண்ண சொல்லுச்சு. நான் இவருக்கு EC2 பெர்மிஷன் கொடுக்கணும்ன்றதுனால குரூப் வழியா நான் ஆட் பண்ணேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.
இப்போ இந்த எக்ஸுக்கு EC2ல பர்மிஷன் இருக்கணும்னா இதை நான் செலக்ட் பண்ண போறேன். S3க்குனா S3க்கு ஆல்ரெடி எனக்கு இங்க ஒரு குரூப் வரும். இப்போ நான் இங்க ஒரே ஒரு குரூப் தான் வச்சிருக்கேன். நான் 10 குரூப் வச்சிருக்கேன்னா 10 குரூப்புமே எனக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஒருவேளை இந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஒர்க் பண்ண போறாரு, அவர் குரூப்ல ஒர்க் பண்ண போறது இல்லைன்னா டைரக்டா இங்க நான் கொடுப்பேன், இந்த எக்ஸிஸ்டிங் பாலிசியை கொடுப்பேன். இது நான் கஸ்டமைஸ் பண்ணது. உங்களுக்கு கஸ்டமைஸ் பாலிசியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி அவனோட S3ல இருக்க பெர்மிஷன்ஸே நான் போய் கொடுக்குறேன்னா S3க்கு நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருவேன். இப்போ இந்த எக்ஸுக்கு எந்த பெர்மிஷன் மட்டும் இருக்கும்? S3க்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்கும். அவரால் EC2ல வர முடியாது. கரெக்டா? ஓகே. ஏன்னா நம்ம EC2 அட்மின் குரூப்ல ஆட் பண்ணலாம் வர. ஆமா. ஓகே. ஓகே. எனி அதர் क्वेश्चंस? ஓகே. ஸோ ரோல்ஸ் போய் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த சினாரியோஸ் ரெண்டுமே மூணு கான்செப்ட் பார்த்துருக்கோம். யூசரு, குரூப்பு, கஸ்டமைஸ் பாலிசி பண்ணுறது. இது எல்லாமே யூசர் டு சர்வீஸ்ன்றதுக்கு கீழே தான்ப்பா பார்த்துருக்கோம். ஏன்னா சிவான்ற ஒரு யூசரை வச்சு தான் நான் EC2 ஆக்சஸ் பண்ணேன், S3 ஆக்சஸ் பண்ணேன், பாலிசியை கஸ்டமைஸ் பண்ணேன். எல்லாமே இந்த சினாரியோக்குள்ளே தான் பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன தெரியுமா எடுத்துகிட்டு வர போகிறேன்? சர்வீஸ்க்கும் கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு வர போகிறேன்ப்பா. இதுக்கு தான் நம்ம ரோல்ஸ் அட்டாச் பண்ணுவோம். ரோல்ஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷனுக்காக நான் எடுத்துட்டு வர்றது தான் ரோல்ஸ். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகுது? என் EC2 S3 கூட பேச போகுது. இப்போ எனக்கு யூசர் கிடையாது, சர்வீஸும் பேசிக்க போகுது. அப்போ நான் உள்ள ரோல்ஸ் உள்ள போயிட்டு கிரியேட் ரோல்னு கொடுங்க. எந்த சர்வீஸ் எது கூட பேச போகுது? என் EC2 இங்க கேக்குது பாருங்க. allow EC2 instances to call AWS services on your behalf. உங்களுக்கு பதிலா இந்த சர்வீஸ் இது கூட பேச போகுது. நெக்ஸ்ட் பெர்மிஷன்ஸ் உள்ள போயிட்டு இப்போ S3க்கு நான் ஒரு கஸ்டமைஸ் பாலிசி வச்சிருக்கேனா, இந்த EC2 வந்துட்டு S3யோட பக்கெட்டை போய் வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பாலிசியை அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்க பாலிசியை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேற சர்வீஸ்க்கு வேற பெர்மிஷன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்றீங்களோ அவ்வளோ தூரம் நீங்க கத்துப்பீங்க. ஒரு 2-3 குரூப் எடுத்துட்டு வாங்க. 2-3 குரூப்ல ஒரு 2 யூசர் அட்டாச் பண்ணுங்க. வேற பெர்மிஷன்ஸ் கொடுங்க. எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணணும். நான் பேசிக்கா இந்த ஸ்டெப்பை காமிச்சிட்டேன். இதே ஸ்டெப்பை தான் நீங்க எத்தனை யூசர் எடுத்துருந்தாலும் எத்தனை குரூப் எடுத்துருந்தாலும் பண்ண போறீங்க. ஸ்டெப்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச், சேம் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேக்ஸ் நான் எதுவும் கொடுக்கல, ரிவ்யூ பண்ணுறேன். இந்த இடத்துல என்னன்னா EC2வும் S3யும் பேசிக்க போகுது. ஸோ அதுக்கு EC2 S3ன்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஆன் யோர் AWS சர்வீஸ்க்கு பதிலாக S3 சர்வீஸ் ஆன் யோர் பிஹாஃப். இப்போ ஒரு ரோல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். என் ரோல் இந்த லாஸ்ட்ல இருக்கும். EC2 S3ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் AWSோட டிஃபால்ட் ரோல்ஸ். நான் ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக, EC2 S3ன்னு சொல்லிட்டு. சாய் பிரகாஷ், கேன் யூ ப்ளீஸ் டர்ன் ஆஃப் யுவர் வீடியோ? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, EC2 S3 கூட பேசணும்னா எனக்கு EC2 மெஷின் வேணும்ல. இது எனக்கு வேண்டாம்ப்பா. ஏன்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல 2 சினாரியோஸ் காமிக்க போறேன். இந்த சர்வரை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஒன்று பண்றேன். கிரியேட் பண்ணும்போது ரூட் யூசரா கிரியேட் பண்ணனா, டெலிட் பண்ணும்போது IAM யூசரா போய் டெலிட் பண்றேன். அந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகான்னு பார்ப்போம். இப்போ சிவா வந்து இதை டெர்மினேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் ஷட்டிங் டவுன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சர்வரை எடுத்துட்டு வர போறேன். ஓகே, 2 சர்வர் எடுத்துட்டு வர போறேன். ஒன்றுத்துக்கு ரோல் அட்டாச் பண்ண போறேன், ஒன்றுத்துக்கு ரோல் அட்டாச் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நான் EC2 டெர்மினல் உள்ள போகும்போது நீங்க பாருங்க எப்படி அந்த ரோல் இருக்கிறது எனக்கு ஆன்சர் பண்ணுது, ரோல் இல்லாம அதாவது நான் ரோல் அட்டாச் பண்ணாதது எனக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு.
let me bring 2 machines. இது வரைக்கும் நம்ம இந்த தேர்ட் பேஜ்ல இந்த டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் பேஜ்ல எதையும் மாத்திருக்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல போய் இப்ப நான் ஒண்ணு மட்டும் பண்றேன் பாருங்க. இங்க IAM ரோல்னு இருக்கா, இந்த இடத்துல என்னோட ரோலை நான் அட்டாச் பண்றேன்ப்பா. EC2 S3 ரோலை நான் அட்டாச் பண்றேன். அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு போறேன். மற்ற எல்லாமே டிஃபால்ட் தான். இதுக்கு பேர் வச்சுக்கிறேன் EC2 வித் ரோல்னு. ஏன்னா நான் ஐடென்டிஃபை பண்ணணும்ல மிஷினை, அதனால. அடுத்து இன்னொரு மிஷின் எடுத்துட்டு வரலாம், ரோல் இல்லாம, ரோல் அட்டாச் பண்ணாம. மெஷின்ஸ் கிரியேட் ஆகட்டும் ரெண்டும். ஓகே, இந்த மெஷின் வந்தாச்சு. வித் ரோலுக்கான மெஷின் வந்தாச்சு. இதை போய் முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் டெர்மினல் இருக்கிறது என்னோட
with roll machine. Oh, sorry guys. Without roll vandirukkom. Let me open that terminal as well. So guys, we can see the next part in upcoming days. Thank you.